ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா இவன் இவ்வளோ ஒரு சீனரியான இடத்துல எங்கே போயின்னு இருக்கான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம குட்டிக்கானத்துலேருந்து இப்படி லெஃப்ட் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் வஹாமான் போகிறோம். வஹாமானில் போய் தங்கலான்னு டிசைட் பண்ணோம். பட் அங்கே தங்குற மாதிரி சூழல்கள் இல்லாதனால அங்கே இருக்க ஒரு அட்வென்ச்சர் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகலான்னு வந்தோம். வர வழியில் இந்த மாதிரி ஒரு சீனிக்கான இடத்த பார்த்துட்டு இதை நம்ம வீடியோவில் கேப்சர் பண்ணாமல் போயிட்டா சாபமோ சாபமாயிடுன்றதுக்காக இப்போ பண்ணுங்க. எவ்வளோ அழகாக இருப்பாங்க. தூரத்தில் ஒரு கார் வருது தெரியுதுங்களா? அந்த பாம்பு மாதிரி இருக்க வளைவான சாலைகளில் எவ்வளோ பிரமாதமாக எவ்வளோ சீனிக்காக இருக்குது பாருங்கள். அப்படியே வாங்க, இங்கே ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அந்த ஆட்டோவில் இருக்கிறது ஒரு ஐஸ்கிரீம் கடை. ஒரு 4 சோக்கோபார் மட்டும் சாப்பிட்டாங்க. இந்த குளிருக்கு எதமாக இருந்ததுனால 4 சோக்கோபார் சாப்பிட்டோம். நான், நாகராஜு 2 3 சாப்பிட்டார் அவருமே. வஹாமான் அட்வென்ச்சர் பார்க் கிட்ட வந்துட்டோங்க. ஸோ அப்படியே நேராக நம்ம உள்ளார போயிட்டு அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் நம்ம மூணார் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். வஹாமான் அட்வென்ச்சர் பார்க்கோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் அட்வென்ச்சர் பார்க். இதுக்குள்ளார தான் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது பெரிய இடங்க. பட் இருந்தாலுமே நம்ம மேலே ரீச் ஆகிற வரைக்குமே எடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, மழை வந்துடுமோன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். உள்ளார என்ட்ரானோடே ஒரு டிக்கெட் கவுண்டருங்க. டிக்கெட் கவுண்டரில் வாங்கிட்டு உள்ளார போகணும். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போகிறோம். அது மேலே தெரியுது பாருங்களா, அந்த இடத்துக்கு தான் போகணும். அதுக்கு போகிற வழி தான் இது. இந்த வழியாக போயிட்டு அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்கும். ப்ளஸ் இந்த கயிறை கட்டி அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் வராங்க. அது செமையாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ இது லேக் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இந்த இடத்துல போட்டிங்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. போட்டிங்க்கு இந்த இடத்துல இருந்தால் போட்டிங் டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கு புக்கிங் ஆஃபீஸாக இருக்குது. நாங்கள் யாரும் போகல, பட் இருந்தாலுமே இது சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதுக்காக காமிக்கிறோம். இந்த கவுண்டர்லேருந்து உள்ளார இந்த தெரியுது பார்த்திங்களா, அது வரைக்குமே அந்த போட்டிங் பண்ணிவிட்டு வராங்க. இது எதிர்த்த மாதிரி தெரிகிற இடத்துல ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட் ஒன்று நடக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கேருந்தோ கட்டி இந்த கயிறில் விட்றாங்க. இந்த பையன் வரான் பாருங்களேன், அப்படியே இந்த இடத்துக்கு வரான். கிட்ட அது ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்குது போலுங்க. அங்கேருந்து வராங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, கயிற்றில் சைக்கிளில் வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பாருங்கன்னா கயிற்றுலேயே சைக்கிளில் வராங்க மேலே கட்டிட்டு. இதுவுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னமோ ஈஸியாக தெரியுது. பக்கத்தில் போனால் கொஞ்சம் திகிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஆழம் இருக்குங்க. மேலேருந்து பார்த்தா நல்ல ஆழமாக இருக்குது. எப்படி ஒரு 100-200 அடி கீழே பள்ளமாக இருக்குது. ஸோ அதில் இந்த ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட் ஒன்று நடக்குது. இதுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்களா, நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இது முடிஞ்சுன்னா அவங்கெல்லாம் போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு தாங்க ஒரு பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான ஸ்விங் ஒன்று இருக்குது. இதை பாருங்களேன் எப்படி போயிட்டு வரான்னு. இங்கேருந்து பார்த்தா என்னமோ போய் சுலபமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேலேருந்து பார்த்தோன்னா வைத்த கலக்கும்னு நினைக்கிறேன். இதை ரெடி பண்ணுறாங்க. 2 பேருமே கேர்ள்ஸ் தான். 2 பொண்ணுங்களை உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒன்றும் தெரியாத இது மாதிரி அந்த ஸ்விங்கை அப்படியே மேலே எடுத்துன்னு போகிறாங்க. மெதுவாக மேலே எடுத்துன்னு போயிட்டு மேலே இருந்து சம்பவம் செய்வாங்க. பாருங்களேன், அப்படியே மெதுவாக போகுது. ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த ஸ்விங் அப்படியே மேலே போகுது. அப்போ மேலே போயிட்டு அங்கேருந்து புஷ்ஷுன்னு விட்றாங்க. அப்பா, இது ஏற்கனவே ஒன்று பார்த்தேன். இது 2வது இதை நம்ம பார்க்குறது. அப்படியே விடுவான் பாருங்க. நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு எதி கிடக்குது, மேலே உட்காரவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஃபுல் சேஃப்டியுமே இருக்குது. கில்ட்டெல்லாம் போட்டு இதை ரிலீஸ் பண்ணிட்டான். ஏப்பா, இங்கேருந்து பார்த்தா பயமாக இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக நான் ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. பக்கத்துலேருந்து எடுத்துருந்தா இன்னும் அந்த பள்ளத்தில் இருக்கிறது தெரியும். உட்காந்துருக்கவங்களுக்கு எப்படியுமே என்னதான் அதை நம்ம வடிவேலு மாதிரி தான், நல்லா பாடி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி தான் உட்காந்தா தைரியமாக உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். உள்ளார பதட்டம் இருக்க தான் செய்யும்.
செயின் ஸ்விங்கை முடிச்சுட்டு வெளியில் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டம் வருதுங்க டாய் ட்ரெயின். இதில் போகிறதுக்கு ஆசையாக இருந்தது. பட் சின்ன குழந்தைங்க தான் போகணும்னு பார்த்தா இதில் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்குது. ஒரு 2-3 குழந்தைங்க தான் இருக்குது, மற்றதெல்லாம் பெரியவங்கள தான் இருக்காங்க. இந்த டாய் ட்ரெயின் அனுபவத்தை பார்க்கலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலுமே கொஞ்சம் சங்கோச்சமாக இருந்தது, அதனால் போகல. ஏப்பா 2 மினிட்ஸில் வாப்பான்னு இவ்வளோதாங்க. இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கிளம்பலான்னு கிளம்பி போகிற வழியில் ஆக்சுவலாக ஏறுறது ஒரு வழி, ரிட்டர்ன் வந்து வேற ஒரு வழி. அது ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றி இறங்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வரும்போது பாருங்களேன், இன்னும் ஒரு அழகான ஒரு சீனிக்கான இடம், இன்னும் ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்களேன். அந்த மலைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பக்கத்தில் போக முடியலங்க, ஏன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எங்கே ஸ்லிப் ஆகிடுமோன்னு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கே பாருங்கள், அந்த மலைகளும் அந்த தூரத்தில் தெரிகிற அந்த மலைகளும் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீனிக்காக ரொம்ப அழகாக இருக்குங்க. உண்மையிலேயே வந்து இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் வந்தது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணவங்களுக்கு சீனிக்கான இந்த இடம். அந்த அட்வென்ச்சர் பார்க்குமே அவ்வளோதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட். பட் நீங்கள் அப்படி நடந்து வர்றது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். வகாமானில் இது ஒரு நல்ல இடமா இருந்தது. ஆக்சுவலாக இங்கே தங்கலான்னு பார்த்தோம், இங்கே நாங்கள் தங்கலை. நேராக மூணார் போயிட்டு திரும்பி நாளைக்கு நாங்கள் ரிட்டர்ன் சென்னைக்கு போனோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி தங்காதனால இந்த அட்வென்ச்சர் பார்க் மட்டுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கிளம்பிடலான் இருக்கோம். ஏன்னா மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சாதாரணமாக இருந்தால் பார்க்கலாம். நம்ம மலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக பார்த்துட்டு போகலான்னு இந்த அட்வென்ச்சர் பார்க் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த அட்வென்ச்சர் பார்க் காமிச்ச இந்த வீடியோ கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மூணார் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.